கொலஸ்ட்ரால்னால் என்ன? நல்ல கொலஸ்ட்ரால் எது, கெட்ட கொலஸ்ட்ரால் எது, மாரடைப்புக்கு எப்படி இது வழிவகுக்குது, அதை பற்றி பார்ப்போம். கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் என்பது நம்முடைய கல் ஈரலில் உற்பத்தி செய்யப்படும் சில உறவுகள் உலக மக்களுக்கு ஒரு மெழுகு போன்ற கொழுப்பு பொருளாகும். நம்முடைய உடம்பில் இவர்கள் அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் நம் உடலில் செல்கள் உருவாவதற்கும் ஹார்மோன்கள் உற்பத்திக்கும் வைட்டமின் டி சுரப்பதற்கும் குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் நமக்கு மிகவும் அவசியமாகும். ட்ரைகிளிசரைடு என்பது ஒரு வகையான கொலஸ்ட்ரால். நாம் சாப்பிடும் உணவிலிருந்து உடலுக்கு உடனடியாக தேவைப்படாத கூடுதலான கலோரிகள் ட்ரைகிளிசரைடுகளாக மாற்றப்பட்டு கொழுப்பு செல்களில் சேமிக்கப்படுகின்றன. சேமிப்பாக உள்ள கொழுப்பு சத்தை ட்ரைகிளிசரைடு என்கிறோம். ட்ரைகிளிசரைடுகள் உடலுக்கு தேவையான போது ஆற்றலை வழங்குவதற்காக விளங்குகின்றன. கொழுப்பு இரத்தத்தில் நேரடியாக கரையாது என்பதால் அதை ஒரு புரோட்டீனில் இணைத்து உடல் முழுவதும் பயணிக்க வைக்கப்படுகிறது. அந்த புரோட்டீனுக்கு பெயர் லைப்போ புரோட்டீன். லைப்ளிக் என்றால் கொழுப்பு, கொழுப்பை எடுத்துக்கொண்டு போகிற புரோட்டீன் என்பதால் லைப்போ புரோட்டீன். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அளவு அதிகமாக போகும் பொழுது மாரடைப்பு வருவதற்கான அபாயம் அதிகம். இரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது அது இரத்த குழாய்களின் சுவர்களில் பறிந்து வருகிறது. அந்த கொழுப்பு இரத்த குழாய்கள் பறிவதால் குழாய்கள் குறுகலாக போய் இரத்த ஓட்டம் தடைப்படும் நிலையை ஏற்படுத்துகிறது. இதயத்துக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாத போதுதான் மாரடைப்பு என்பது ஏற்படுகிறது. ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் என்பது நல்ல கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் உள்ள உபரி கெட்ட கொழுப்புகளை சேகரித்து மீண்டும் கல்லீரலுக்கு அனுப்பி உடலை சுத்தப்படுத்துகிறது. இரத்தத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை இது கணிசமாக குறைக்கிறது. இரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைடு அதிகமாகவும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருந்தால் அதிகமான அளவு மாரடைப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆரோக்கியமானவர்களுக்கு மொத்த கொலஸ்ட்ரால் 200 மில்லிகிராம் குறைவாக இருக்க வேண்டும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் குறைவாக இருப்பது அறிவு. ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் 40க்கு அதிகமாகவும் ஆண்கள் பொறுத்தவரை 40க்கு அதிகமாகவும் பெண்களுக்கு 50க்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும். ட்ரைகிளிசரைடு என்பது 150 மில்லிகிராம் வரை இருக்கலாம், அதற்கும் குறைவாக இருப்பது நல்லது. அதிகமான கொலஸ்ட்ரால் எந்த ஒரு வெளிப்படையான அறிகுறியையும் காட்டாது. எனவேதான் கொலஸ்ட்ரால் அதிகமாகி மாரடைப்பு ஏற்படுவது சைலண்ட் கில்லர், அமைதியான கொலையாளி என்று குறிப்பிடுகிறார்கள். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை செய்து கொழுப்பாக பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அது 4 இருக்கும் பட்சத்தில் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாதிப்பு வரும். ஆனால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக வயதுக்கு ஒரு முறையாவது பரிசோதனை செய்வது அவசியம். வாழ்வியல் மாற்றங்கள் மூலம் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டாயம் முடியும். முறையான உடற்பயிற்சி, உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருத்தல், மன அழுத்தத்தை குறைப்பது நல்ல பங்கை தரும். கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கும்போது மற்றவருடைய ஆலோசனை பேரில் சரியான உணவு முறை
மற்றும் மருந்துகளை உட்கொள்வது இதயம் காக்க உதவும். நமது உணவுகளை நோயாக பிரித்தனர். கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் உணவுகள், நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் உணவுகள். கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் உணவுகள். இந்த உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மரபு பொருள், மைதா, வெள்ளை சர்க்கரை, இனிப்புகள், பேக்கரி உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் இவை கெட்ட கொழுப்பை அதிகமாக உயர்த்தும். மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தப்பட்ட எண்ணெயில் பொரித்த உணவுகள், வடை, போண்டா, சிப்ஸ், சமோசா, ஃபாஸ்ட் ஃபுட் உணவு இது டிரான்ஸ் கொழுப்பு அதிகமாக உள்ளது. இது உடலுக்கு கேடு வருது. அதிக கொழுப்புள்ள சிவப்பு இறைச்சி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, மீட், டால்டா, வனஸ்பதி இவை சேச்சுரேட்டட் சார்ந்து ஊர்த கொழுப்பை அதிகப்படுத்தி கருதலை உறுதி செய்யும். நல்ல கொழுப்பை அதிகரிக்க என்ன செய்கிறது? சமையலுக்கு நல்லெண்ணெய், கருவை எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் மிதமான முறையில் பயன்படுத்துகிறது. எந்த எண்ணெய் ஆனாலும் மிதமான கொட்டைகள் மற்றும் விதைகள், பாதாம் பருப்பு, வால்நட்டு, வெந்தயம், ஆளி விதை மற்றும் சியா விதைகள். நாற்றத்து நிறைந்த உணவுகள், ஓட்ஸ், பார்லி, திணை, சாமை போன்ற சிறுதானியங்கள் மற்றும் பீன்ஸ், கொண்டைக்கடலை, காராமணி போன்ற பயிர் வகைகள் உணவிற்கு நல்லது. ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு போன்ற பழங்கள், வெண்டைக்காய், கத்தரிக்காய் போன்ற நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் இவை கெட்ட கொழுப்பை உடலில் சேராமல் தடுக்கின்றன. ஒமேகா 3 உள்ள உணவுகள், அசைவம் சாப்பிடுபவர்கள் மத்தி மீன், காணாம் கழுத்து போன்ற மீன்களை சேர்த்துக் கொள்வார். இவை உடலுக்கு நன்மை தரும் வகை. முறையான உணவு பழக்கம், தினசரி 30 நிமிடம் பயிற்சியில் கொழுப்பின் அளவை சீராக வைத்திருக்க நமக்கு பெரும் உதவுகின்றன.